ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பப்ளி சமையல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் பப்ளி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஒரு டெசர்ட் ஐட்டம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ராயல் ஃபலூடா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டானது. இது எப்படி டேஸ்டியாக வீட்டிலே ரெடி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபலூடா செய்கிறதுக்கு நம்மளுக்கு நிறையா ஸ்டெப் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு இதுக்கான ஜெல்லியை நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். நான் இதுக்கு ரெடிமேட் ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேக்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் பவுடரும் அது போக இந்த மாதிரி ஒரு குட்டி பேக்கெட் இருக்கும். இது ரெண்டையும் உடச்சி நம்ம இந்த பவுலில் போட்டுக்கணும். 2 பேக்கெட்டில் இருந்த பவுடர்ஸையும் நான் பவுலுக்கு மூவ் பண்ணிவிட்டேன். அப்புறம் அந்த ஜெல்லி கிறிஸ்டல் பேக்கெட்ஸில் எழுதியிருந்த அளவுக்கு வாட்டர் நான் எடுத்திருக்கேன். அந்த வாட்டரை நல்லா ஹீட் பண்ணி அதை நான் இந்த ஜெல்லி நம்ம உடச்சி போட்டோம்ல அந்த பவுடரில் ஆட் பண்ணுறோம். நீங்கள் இதுதான் எடுக்கணும்னு இல்லை, ஜெல்லி செய்கிறதுக்கு உங்கள் வீட்டில் வேறு ஜெலட்டின் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அகர் அகர் ஏதாவது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி நம்ம ஜெல்லி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஃபலூடா செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 hour பிஃபோர் நம்ம இந்த ஜெல்லியை ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா அப்போ தான் இது நல்லா செட் ஆகி நம்ம ஃபலூடா அசம்பிள் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஒரு 1 hourக்கு வச்சிடலாம். இது எந்த அளவுக்கு செட் ஆகிருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நாம் இப்போ ஃபலூடாவுக்கு ஜெல்லி செட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, ரோஸ் மில்க் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாலை நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். பால் நல்லா காஞ்சிருச்சு. இதை ஆற வச்சு நம்ம எடுத்துக்கணும். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் நாம் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ரோஸ் மில்க் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணி மில்கில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் சுகரையும் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு. இது ஃபலூடா செய்கிற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃபலூடாக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் சேமியா ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா சேமியாவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சம் வாட்டர் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. வாட்டர் நல்லா பாயில் ஆனோனையும் இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சேமியாவை ஆட் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு நிமிஷம் வெந்தால் போதும், சேமியா நல்லா வெந்துடும். உங்ககிட்ட ஃபலூடா சேமியா இருந்தால் ஃபலூடா சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு வெறும் பாயசத்தில் போடுற சேமியா இருக்குல்ல, அதை தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம வடித்து எடுத்துக்க போகிறோம். அடுத்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை 5 minutes வாட்டரில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஃபலூடா செய்கிறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் நம்ம ஜெல்லி எந்த அளவுக்கு செட் ஆகிருக்குன்னு. ஸ்ட்ராபெரி ஜெல்லி நம்மளது சூப்பராக செட் ஆகிடுச்சு. அதே போல் ரோஸ் மில்க்கும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். சேமியா வேக வச்சு எடுத்தாச்சு. சப்ஜா சீட்ஸையும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வால்நட், டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் கேஷ்யூ, அப்புறம் நம்மளுக்கு ரோஸ் சிரப், இதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபலூடா எப்படி அசெம்பிள் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பெரிய கிளாஸில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஜெல்லியை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் நம்ம ஜெல்லி எவ்வளோ சூப்பராக செட் ஆகி எடுத்துருக்கோன்னு. ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜெல்லி ஆட் பண்ணியாச்சு. இது கூட நம்ம வேக வச்சு எடுத்தோம்ல சேமியா, அது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இதில் நாம் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் இதை ஆட் பண்ணிக்கிறோம். ரோஸ் சிரப் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம சில்லுன்னு ரோஸ் மில்க் எடுத்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இதில் நம்ம இப்போ ரோஸ் மில்க் ஆட் பண்ணியாச்சு. இது கூட 1 ஸ்கூப்
வெனிலா ஐஸ்கிரீமை நான் இதில் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் இருக்கோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் நான் நட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். எங்கள் வீட்டில் கேஷ்யூவும் வால்நட்டும் இருந்துச்சு, ஸோ அது ரெண்டும் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட பாதாம் பிஸ்தா எது இருந்தாலும் நீங்கள் இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணிக்க எடுத்துக்க போகிறேன். இதுக்கு மேலே நம்ம ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பொமோகிரானட்டும் மேங்கோவும் இருக்குது. உங்கள்கிட்ட வேறு ஆப்பிள் இல்லை பனானா எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட உங்கள்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸையும் இது மேலே ஆட் பண்ணி இதுக்கு மேலே நான் ஒரு லேயர் ஜெல்லியும் இது மேலே ஆட் பண்ண போகிறேன். ஜெல்லி ஆட் பண்ணியாச்சு. அதுக்கு மேலே நான் இன்னொரு லேயர் சப்ஜா சீட்ஸையும் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் இதில் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே இன்னொரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதில் இன்னொரு ஸ்கூப் வெனிலா ஐஸ்கிரீமையும் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நான் 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப் ஆட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது மேலே நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கேஷ்யூ, வால்நட், அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி இது எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் நான் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். கடைசியாக இதுக்கு மேலே ஒரு செரியை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ராயல் ஃபலூடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான, கலர்ஃபுல்லான, டேஸ்டியான, பேருக்கேற்ற மாதிரி ராயலாக ஒரு ராயல் ஃபலூடா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதோட ஸ்டெப்ஸ் கொஞ்சம் அதிகம்தான், ஆனால் எல்லாத்தையும் ஃபர்ஸ்டே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா ஃபலூடாவை அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.